வணக்கம். இந்த யூடியூப்லலாம் லைவ் போடுறவங்க பற்றின பதிவு. இப்போ லைவ் போடுறதுலாம் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சரி சரியான ஒரு இதுக்குள்ள இருக்கிறோம். ஒரு 4 பேர் பார்க்குற இடத்துல இருக்கோம்னா, ஒரு நல்ல விஷயங்கள சொல்லலாம், நல்ல விஷயங்கள பேசலாம். இந்த காசுக்காக மெம்பர்ஷிப் லைவு, அந்த லைவு, இந்த லைவுன்னு சொல்லி போட்டுட்டு பொம்பளைங்க உட்காந்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க, சாதாரண பெண் குழந்தையெல்லாம் வச்சுருக்கிறவங்க, அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு காசு கொடு, காசு கொடு, காசு கொடுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக வந்து அந்த லைவில் வந்து பேசுகிறாங்க. ஒரு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பெண்கள் வந்து ஒரு தாய்மை அடையக்கூடிய ஒரு விஷயத்த அதை வந்து அவங்க வந்து அது ஒரு கவர்ச்சி பொருளாக காட்டி பணம் பறிக்கிறதுக்கு என்னென்னவோ பண்ணுறாங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது. பெண் என்றால் அடக்கமாக இருக்கணும், ஒடுக்கமாக இருக்கணும், பெண்மை என்று அந்த தரத்தோடு வாழணும். ஆனால் இப்போ உள்ள பெண்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, தாங்கிட்டே இருக்க அழகை காட்டி 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 பணம் சம்பாதிக்கிறது வேலையாக இருக்கிறாங்க. இப்போ அந்த காலத்துலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நடிகைகளே வந்து எத்தனையோ பேருக்கு கேன்சர், அவங்க எந்த அழகை காட்டினாங்களோ அந்த அழகில் வந்து கேன்சர் வந்து அதெல்லாம் எடுத்து கஷ்டப்பட்ட எத்தனையோ நடிகைகள்லாம் இருக்காங்க. ஏன்னாக்கா அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறாகும். சரிங்களா? கடவுள் நம்மளுக்கு வந்து பெண்மைங்கிற ஒரு அந்தஸ்தை அங்கே தான் கொடுத்து வச்சுருக்காரு. அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக நமக்குன்னு இருக்கிற ஒரு கல்யாணம் படிக்கிற ஒரு கடவுள் கிட்ட தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வச்சுக்கணும். ஆனால் இப்போ பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாருமே ரொம்ப ஒரு மோசமான பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதை வச்சு இதை காட்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்படி ரொம்ப கேவலமாக இருக்குது. அந்த லைவெல்லாம் போய் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது. நானும் போய் எவ்வளவோ திட்டிலாம் பார்த்துட்டேன். எல்லாரையும் திட்ட தான் செய்வேன். ஏமா இப்பெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் வந்து ஒரு பாவ செயலாகும். நீ இன்னும் கொஞ்ச நாள் காட்டுற உங்கள் அழகை வந்து ஏதாவது ஒரு கேன்சரே வந்துட்டாலும் அதை எடுக்க வேண்டிய விஷயங்களை வந்துடும். அதனால் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் காது கொடுத்து வாங்குறதே இல்லை. உனக்கு என்ன உன் வேலையை பார்த்துட்டு போக சொல்லி சொல்கிறாங்க. இந்த சமுதாயன்றது வந்து பணத்துக்காக எவ்வளவோ சீரழிஞ்சு போகுது. பெண்கள் வந்து தனக்குன்னு இருக்கிற அழகை காட்டிக்கிட்டு காசு போடு, காசு போடு, காசு போடு, காசு போடுன்னு உட்காந்துக்கிட்டு அதை ஒரு 100 ஆம்பளையை ரசிச்சுக்கிட்டு என்ன ஒய்ஃப்கிட்ட இல்லாத ஒரு விஷயமா இங்கே வந்து பார்க்குறாங்கன்றது ஒன்றும் புரியல. அங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல. சும்மா மயங்கி போய் உட்காந்துக்கிட்டு காசு அனுப்பிக்கிட்டு அசிங்கமாக பேசிக்கிட்டு இது ஒரு பொழப்பாக வந்து நடத்துகிறாங்க. ஏன் நான் கேட்குறேன், ஏன் எல்லா பெண்கள்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான் உங்கள் மனைவிக்கிட்ட இருக்கிற ஒன்று தான் அங்கேயும் இருக்க போகுது. அங்கே ஒன்று மாற்றி ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்க போகிறதில்ல. சரிங்களா? ஏன் தன் மனைவிக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு மாற்றான் வீட்டு ஒருத்தரோட ஒய்ஃபு வந்து அப்படி அசிங்கமாக காட்டிட்டு இருக்காங்க, அதை உட்காந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதை வந்து நீங்கள் ஒரு செகண்ட் யூஸ் பாருங்கள். அந்த இடத்துல உங்கள் ஒய்ஃபை வச்சு போய் யோசிச்சு பாருங்கள். எல்லாரும் பார்க்குற மாதிரி உங்கள் ஒய்ஃபை வச்சு யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக தெரியும். அடுத்தவங்க வீட்டு பண்ணாட்டினா அப்படியா? ஏன் நீ என்கரேஜ் பண்ணுறதுனால தானே அவங்க அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. நீ யாருமே போகாதீங்க. ஆம்பளையில் இருக்கிற என்ன சொன்னால் பொம்பளைங்க வந்து திருந்த மாட்டாங்க, சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆம்பளையில் இருக்கிறவங்க அது கொஞ்சம் ஞானத்தோடு நடந்துக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்துக்கு விட்டு கொடுக்காதீங்க. இந்த மாதிரி போய் சப்போர்ட் பண்ணாதீங்க. இது ரொம்ப ரொம்ப தவறாகும். அந்த ஒரு பெண்ணை அடுத்த வீட்டு பெண்ணை நீங்கள் ரசிக்கும் போது உங்கள் வீட்டுக்காரங்க யாரோ ரசிக்கிறாங்க அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் புரியும். தயவுசெய்து கொஞ்சம் சமுதாயத்தை திருத்துங்க, நேர்வழியில் நடத்துங்க. தேவையில்லாத இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தெல்லாம் உருவாக்காதீங்க. இப்போ காலம் மோசமாக இருந்துட்டு இருக்குது, பேரழிவு வந்துட்டு இருக்குது. இது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. செய்யும் பாவங்களும் சொல்லும் வார்த்தையில் பெண்கள் செய்கிற தவறு, ஆண்கள் செய்கிற தவறு, இது எல்லாம் ஒன்று கூடி ரொம்ப ஒரு மோசமான ஒரு விளைவை உருவாக்கிட்டு இருக்குது. இன்னும் இயற்கை இன்னும் கொஞ்சம் நாளத்தில் இன்னும் வேறு மாதிரி வர ஆரம்பிச்சோம். அப்போ மக்கள் ஐயோன்னு கற்றுனாலும் அப்பான்னு கற்றுனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. தயவுசெய்து கொஞ்சமாவது மனசாட்சிக்கு பயந்து நல்ல ஒரு செயலை இருக்க பாருங்கள். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது நரக வாழ்க்கை. தயவுசெய்து இந்த லைவ் போடுற பெண்கள் கொஞ்சம் திருந்துங்க. அறிவே இல்லாமல் அவ்வளோ மோசமாக நடந்துக்கிறீங்க. அதை மட்டும் காட்டி லைவ் போடுறீங்க. என்ன ஒரு அநியாயம் சொல்லுங்கள். ஒரு தாய்மை அடைகிற ஒரு விஷயத்தை போய் அவ்வளோ அசிங்கமாக பண்ணி அதை போய் வியாபாரம் பண்ணி விற்கிறீங்களே. அது ஒரு சிறு துளி கேன்சர் வந்தால் போதுங்க, தம்மா துளி கேன்சர் வந்தால் போதும், வேலை முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அவ்வளோ அந்த டோட்டலை தூக்கி வெளியே போட்ட வேண்டியதான். அந்த உபத்திலே உங்களுக்கு எதுக்கு? இந்த பாவ செயலை செஞ்சு அது கண்டிப்பாக அது வரத்தான் செய்யும். நான் லைவில் இருக்கிற அத்தனை பெண்கள்ட்டையும் நான் போய் சொல்லத்தான் சரி, இந்த வேலை பார்க்காதீங்க. ஏதோ வர்றாங்களா, ஒரு 4 விஷயத்தை பேசணுமா, 4 நல்ல விஷயங்களை பேசணுமா, அந்த மாதிரி போங்க அப்படின்னு சொன்னால் யாருமே மதிக்கிறாங்கல்ல. இதனால் பெரிய விளைவு வரும். கண்டிப்பாக நீங்கள் எதை கட்டி சம்பாதிப்பீங்களோ அதவே எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். நீங்கள் அப்படி சேர்த்து வைக்கிற பணம் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகும். புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் புரியாமல் ஆட்டம் போடாதீங்க. வீடு சும்மா தான் உட்காந்து லைவ் போடுறாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டிடுறாங்க, செயின் வாங்கிடுறாங்க, என்னென்னமோ நகை வாங்கி போட்டு பயங்கரமாக மில்க்கிறாங்க. அதே மட்டும் லைவில் கொண்டு காட்டுறாங்க, நாங்கள் இதை வாங்கிக்கணும். அப்போ யாரோ வீட்டு காசை வாங்கி கருமாந்ததோ இதை காட்டி வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் இது நல்லதில்லை. தயவுசெய்து லைவ் போகிறவங்க திருந்துங்க. பெண்களை கொஞ்சம் திருந்துங்க. காசுக்காக